ஓவிய கலையால் கூழாங்கற்களை கலைநயமிக்க பொருளாக மாற்றி வர்த்தகம் செய்து அசத்தி வருகின்றனர். தஞ்சாவூரைச் சேர்ந்த இளம் தம்பதியினரின் ஓவியக்கலை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தஞ்சாவூரை சேர்ந்தவர்கள் பார்த்தசாரதி, ரம்யா தம்பதி. இவர்கள் கும்பகோணம் அரசு கவின் கலைக்கல்லூரியில் நுண்கலையில் மாஸ்டர் பட்டம் முடித்து தற்போது மாணவர்களுக்கு ஓவிய பயிற்சி அளித்து வருகின்றனர். அதே நேரத்தில் தாங்கள் கற்று தேர்ந்த கலை நுணுக்கத்தை எளிமையான பொருட்களில் படைத்து வருகின்றனர். மரப்பட்டைகள், கைக்குட்டையில் ஓவியம் தீட்ட ஆரம்பித்த இவர்களது ஓவிய பயணம் திடீரென கூழாங்கற்களின் பக்கம் திரும்பியது. வழுவழுப்பான மேற்பரப்பை கொண்ட கூழாங்கல்லில் வரைவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. அதற்கு அதிக மெனக்கெடல்கள் தேவை. இதற்காக கூழாங்கற்களை தேர்வு செய்து அதில் அக்ரிலிக் பெயிண்ட் மூலம் மிக நுட்பமாக வரைய ஆரம்பித்த இவர்கள் தற்போது கூழாங்கல்லில் வரைவதில் கை தேர்ந்தவர்களாக மாறியுள்ளனர். அந்த வகையில் சார்லி சாப்ளின், பாண்டா, அஜித் ஆகியோரின் உருவங்களை கூழாங்கற்களில் வரைந்து அசத்தியிருக்கின்றனர். கூழாங்கல்லுங்கிறதுப்போ அதான் நான் சொன்னேன், எனக்கு பெயிண்டிங்ஸ் ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே நம்மளால் பெயிண்டிங்ஸ் பண்ண முடியும். ஸோ ப்ராடக்ட் பெயிண்டிங்னு யோசிக்கும் போது இந்த ப்ராடக்டை நாங்கள் சூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த ஸ்டோனுங்கிறது ப்ராடக்டாக கொண்டு போகலாம், எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட் ஐடியாவாக தோணுது இந்த இது பேப்பர் வெயிட்டுங்கிறது தான். ஏன்னா பேப்பர் வெயிட்டுங்கிறப்போ நம்ம நார்மலாக வெயிட்டான பொருளை தான் வைப்போங்கிறப்போ ஸ்டோன்ஸ் வந்துட்டு அதுக்கு கேப்பபிளாக இருந்துச்சு. அண்ட் வீட்டுக்கான டெக்கருக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க, ரிட்டன் கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் இந்த ஸ்டோன் பெயிண்டிங்ஸை. கூழாங்கல் மட்டுமின்றி நம் பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையில் பாட்டி காலத்தில் பயன்படுத்திய சுருக்குப்பை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அதிலும் விதவிதமான ஓவியங்கள் வரைந்து வாடிக்கையாளர்களை ஈர்த்து வருகின்றனர். இது குறித்து நமது செய்தியாளரிடம் ரம்யா பகிர்ந்து கொண்ட தகவல்களை தற்போது பார்க்கலாம். இப்போதைக்கு பெரிய கல்லுன்னு நாங்க எதுவுமே பண்ணல. ஆக்சுவலி இப்பதான் எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்பதான் குட்டி குட்டியா ஆரம்பிக்கும் போதுதான் அது எல்லாரும் ரசிக்கும்படியா இருக்கும். எடுத்தோன்னே பெருசா பண்ணும்போது யாருக்கும் பெருசா புரியாது, பெருசா இருக்கனால விரும்பவும் மாட்டாங்க. குட்டி குட்டியா பண்ணும்போது அது பேப்பர் வெயிட்டாவோ, இன்னொன்னு குட்டியா பண்ணும்போது இன்னொன்னு எப்படி எக்ஸ்பென்ஸும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்போ ஈஸியா எல்லாரும் பையர்ஸ் ஈஸியா வாங்க முடியும். இது இப்போ ஆர்ட்னா பணக்காரவங்க மட்டும்தான் வாங்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்ல உள்ளவங்களும் ஆர்ட்டை பை பண்ண முடியும் அப்படிங்கிறனாலதான் நான் இதை குட்டியா பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாமே அஃபோர்டபிள் பிரைஸ்ல தான் இருக்கும். ஸோ எல்லாராலையும் பார்க்க முடியும், எல்லாராலையும் வாங்க முடியும், எல்லாராலையும் யூஸ் பண்ணவும் முடியும். இந்நிலையில் தங்களை போன்ற கலைஞர்களை ஊக்குவிக்க அரசு அவ்வப்போது நடத்தும் ஓவிய கண்காட்சிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்றும், இதனால் தங்களை போன்ற கலைஞர்களின் புது புது படைப்புகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க பெரும் வாய்ப்பாக இருக்கும் என்பதே கலை தம்பதியான ரம்யா பார்த்தசாரதியின் கருத்தாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக தஞ்சை செய்தியாளர் சதாம் ஹுசேனுடன் சத்தியம் செய்தி குழு.